நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் ஸ்தோத்திரங்கள் கூறி இந்த நாளின் தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 18 முதல் 30 வசனங்கள். அப்போஸ்தலர் 20 18 முதல் 30. தியான வசனம் சங்கீதம் 16 8ஆம் வசனம். 16ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே மாறுதட்டி பேசக்கூடிய மக்கள் அநேகர் உண்டு. என்னை யாராலும் அசைக்க முடியாது, என் குலம் என்ன, கோத்திரம் என்ன, என்னுடைய தகுதி என்ன, என்னுடைய ஆள்பலம் என்ன, என்னுடைய பணபலன் என்ன என்று சொல்லி அவைகளை சார்ந்திருக்கிறவர்கள் தங்களை குறித்து யாரும் எங்களை ஒன்று செய்துவிட முடியாது என்று சொல்லி அவர்கள் மனம் போல நடக்கிறவர்களாகவும் மற்றவர்களை இழிவாக கருதுகிறவர்களாகவும் மற்றவர்களை குறித்த கரிசனையற்றவர்களாகவும் இருக்கிறார்கள். ஆனால் இங்கே தேவனுடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் உண்டு. பணபலனோ படைபலனோ ஆள்பலனோ இல்லை என்றால் ஆஸ்தி பலனோ அல்ல. என் தேவன் என்னோடு இருக்கின்ற பொழுது நான் அசைக்கப்படுவதில்லை. இதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே தாவீதினுடைய அனுபவம் இதுவாகத்தான் இருந்தது. அவன் சொல்லுகிறான், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதாவது இது ஒரு வலுவான விசுவாச அறிக்கையாக அவன் அறிக்கை செய்கிறான். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் துருகமாகவும் கண்மலையாகவும் இருப்பதால் சோதனைகளோ சாத்தானின் பலவிதமான போராட்டங்களோ தந்திரங்களோ நம்மை அசைக்க முடியாது என்பதுதான் இதனுடைய பொருளாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் பாதுகாப்பு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகையினாலே அவர் என்னுடைய பாதுகாவலராக இருக்கிறபடினாலே நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கின்ற பொழுது புயல் வரலாம், வெள்ளங்கள் வரலாம், அலை மோதலாம், பலவிதமான உபத்திரங்கள் வரலாம், தீச்சூளை வரலாம். ஆனால் அவர் எனக்கு முன்பாக இருக்கின்ற பொழுது நான் நிலை தடுமாற மாட்டேன் என்கின்றதான ஒரு காரியத்தை இது வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நான் கண்மலையாகி அவர் மேல் என்னுடைய நம்பிக்கையை வைத்திருக்கிறபடினாலே நான் அசைக்கப்படுவதில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டிலே தாவீது அசைக்கப்படாமல் நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டிலே நான் பார்க்கின்ற பொழுது பவுலடிகளார் சொல்லுகின்ற பொழுது, நானும் எதை குறித்தும் என்ன செய்வதில்லை, கவலைப்பட மாட்டேன், ஏனென்றால் அவைகளில் ஒன்றும் என்னை அசைப்பதில்லை என்பதாக அவர் கூறுகிறதை பார்க்கலாம். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்றும் பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். ஆங்கில மொழியாக்கத்தை பார்ப்போம் என்றால், அவைகளில் ஒன்றும் என்னை அசைப்பதில்லை. என் பிராணனையும் நான் அருமையாக எண்ண மாட்டேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படி நான் ஆண்டவராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன் என்பதாக அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 23 மற்றும் 24ஆம் வசனத்திலே குறிப்பிடுகிறதை பார்க்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 2 தேவ பிள்ளைகளையும் அவர்கள் வார்த்தைகளை கவனிக்கின்ற பொழுது தாங்கள் அசைக்கப்படுவதில்லை என்று வீர முழக்கமிடுகின்றார்கள். அவர்களுடைய வாழ்க்கையை நாம் உற்று நோக்கும்போது அந்த 2 பேருமே தங்கள் ஜீவிய பாதையில் மிக அதிகமான போராட்டங்களையும் இன்னல்களையும் எதிர்கொண்டவர்கள் என்பதை நாம் கண்டுகொள்ளலாம். அவைகளின் மத்தியிலும் அவர்கள் இவ்விதமாக முழங்கக்கூடியவர்களாக இருந்திருப்பார்கள் என்றால் அதற்கான ஒரே ஒரு காரணம் உண்டு. தேவன்தாமே அவர்களுக்கு துணையாக அவருடைய வலது பக்கத்தில் இருந்ததே ஆகும் என்பதை 16ஆம் சங்கீதம் 8ஆம் வசனமும் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 16 17ஆம் வசனங்களும் விளக்குகின்றன. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நாளிலே நாம் தொடர்ந்து தியானிக்கும் முன்பாக அருமையான தேவ பிள்ளையே, உன் நம்பிக்கை எதுவாக இருக்கிறது? நீர் எதை அடிப்படையாக கொண்டு நான் அசைக்கப்படுவதில்லை என்பதாக சொல்லுகிறாய்? சற்று நான் யோசித்து பார்ப்போம். சங்கீதக்காரன் சொல்கிறார், நான் உளையான சேற்றில் கிடந்தேன், ஆனால் நான் அமிழ்ந்து கொண்டிருந்தேன், ஆழ்ந்து கொண்டிருந்தேன், அழிவுக்கு நேராக சென்று கொண்டிருந்தேன். தேவன் என்னை தூக்கி எடுத்து என்னை கண்மலையின் மேல் நிறுத்தினார், என் அடிகளை உறுதிப்படுத்தினார். ஆகையினால் நான் அசைக்கப்படுவதில்லை. என்னை கண்மலையின் மேல் நிறுத்தி இருக்கிறார். நான் கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவிலே என்னுடைய வீட்டை கட்டியிருக்கிறேன், என்னுடைய விசுவாசத்தை கட்டியிருக்கிறேன், என்னுடைய நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். ஆகையினால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோமா? எல்லாரும் காணும்படியாக உயர்த்துகின்ற ஆண்டவர் தாழ்வுக்குள்ளாக இருந்த என்னை என் ஆண்டவர் கண்மலையின் மேல் நிறுத்தி இருக்கிறார்.
ஆம், ஞான கண்மலையாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிலே நீ நிற்கிறாயா? அப்படி நிற்பாய் என்றால் நீ தைரியமாய் சொல்ல முடியும், நான் அசைக்கப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை. எபிரேயர் 13:14 சொல்லுகிறது, நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம் என்ற அறிக்கையோடு அசைவில்லாத நித்திய ராட்சியத்தையே நாடி தன்னுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை தொடர்ந்த பரிசுத்த பவுல், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்குகிறவர்களாக இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன் என்பதாக ரோமர் 8 அவர் குறிப்பிடுகிறதை பார்க்கலாமே. எவ்வளவு தைரியத்தோடு கூறுகிறார் என்று பாருங்கள். அவர் தான் அசைக்கப்படாதவராய் இருந்தது மாத்திரமல்ல, தேவனுடைய ஜனங்கள் தங்களுக்கு நேரிடும் உபத்திரவங்களாலே அசைக்கப்படாதபடிக்கு அவர்களை திடப்படுத்துவதிலும் அவர் முனைந்து நிற்பதை நாம் 1 தெசலோனிக்கேயர் 3:2-5 முடிய பகுதியை பார்க்கின்ற பொழுது கற்றுக்கொள்ள முடியும். இவ்விதமாக அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சகலமும் அசைக்கப்பட்டு போகக்கூடியதாக இருக்கும் இந்த உலகில் யாதொன்றினாலும் அசைக்கப்படாத முடியாத ஒரு ஜீவியம் செய்யும் ஒரு கூட்டத்தார் இந்த கிருபையின் காலத்தில் கர்த்தருக்கு உண்டு. அந்த கூட்டத்திலே நீ நானும் இருப்போம் என்றால் பாக்கியசாலிகள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எப்படிப்பட்ட எதிர்மறையான சூழ்நிலைகளிலும் அசைக்கப்படாத ஒரு ஜீவியம் செய்யும்படி நாம் ஒரு சில காரியங்களை இன்றியமையாத, அப்படி அசைக்கப்படாத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான இன்றியமையாத சில காரியங்களை நாம் தியானிப்போம் என்றால் அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். அசைக்கப்படாததொரு ஜீவியம் செய்வதற்கு இன்றியமையாத சில சத்தியங்கள். முதலாவதாக, தேவனுடைய கிருபையில் சார்ந்து வாழுதல், தேவனுடைய கிருபையிலே வாழ்வது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய கிருபையையே சார்ந்து கொண்டு பயத்தோடும் பக்தியோடும் அவருக்கு பிரியமாய் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு காலம் அசைக்கப்படாத ஒரு ஜீவியம் செய்கிறவர்களாக இருப்பார்கள். அசைவில்லாத ராட்சியத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கடவோம் என்பதாக எபிரேயர் 12:28 எழுதுகிறாரே. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அசைவில்லாத ராட்சியத்தை சுதந்திரிக்கிறவர்கள் கிருபையை பற்றி கொண்டு ஜீவிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீயும் நானும் நம்முடைய சுயபலனையோ மனுஷரையோ சார்ந்து கொள்ளாமல் எல்லாவற்றுக்காகவும் கர்த்தருடைய கிருபையை சார்ந்து ஜீவிப்போம் என்றால் நாம் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை. வேதம் சொல்லுகிறது, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை பெரிதாய் இருக்கிறது. அவர்கள் மேல் அவருடைய கிருபை அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது என்பதாக வாசிக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்மை தம்முடைய நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன்தாமே நம்மை ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, எனவே அவருடைய கிருபையின் மேலேயே நீயும் நானும் நிலை கொண்டு நிற்போமாக. மேலும் அசைவில்லாத ராட்சியத்தை பெறுகிறவர்கள் தேவ கிருபையினால் தங்கள் வாழ்நாளெல்லாம் தேவனை பயபக்தியுடன் சேவிக்கிறவர்களாயிருப்பர். அவர்களது வாழ்க்கையே அவருக்கு பிரியமான ஒரு ஆராதனையாக இருக்கும். தேவனுக்கு பிரியமானவனாயிருந்த தானியேலின் அனுதின வாழ்க்கையானது தேவனை இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு ஆராதனையாகவே இருந்ததினால் யாதொரு சோதனையும் அவனை அசைக்க முடியவில்லை அல்லவா? ஆகவே கிருபையை சார்ந்திருக்கிற நீயும் நானும் அவருக்குள் படுகிற பிரயாசங்கள் விருதாவாய் இராதென்று அறிந்து உறுதிப்பட்டவர்களாகவும் அசையாதவர்களாகவும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெறுகிறவர்களாகவும் இருப்போம். நாம் அப்படி இருப்போம் என்றால் நம்மை அசைக்கும்படி முழு பாதாளமும் முழு பூலோகமும் திரண்டு வந்தாலும் கூட நாம் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. ஆம், ஆண்டவருடைய கிருபையை சார்ந்து வாழ்வோம். ஆண்டவருக்கே நம்முடைய வாழ்க்கையிலே முதலிடம் கொடுக்க வேண்டும். கர்த்தரையே தங்கள் வாழ்வின் மையமாக கொண்டிருப்பவர்கள் அசைக்கப்படாததொரு ஜீவியம் செய்கிறவர்களாக இருப்பர். தேவனுடைய நகரம் என்று அழைக்கப்படுகிற தேவ ஜனங்களை குறித்து தேவன் அதில் நடுவில் இருக்கிறார், அது அசையாது என்பதாக சங்கீதம் 46:5 எழுதப்பட்டுள்ளது. தேவன் நம் வாழ்வின் நடுவில் இருத்தல் என்பது அவரை பிரியப்படுத்துவதையே நாம் நம்முடைய வாழ்வின் பிரதானமான மைய நோக்கமாக கொண்டிருப்போம் என்றால் நாம் அஞ்ச வேண்டிய அவசியமில்லை.
இவ்விதமாக அவருக்கே நாம் முதலிடம் அளிப்போம் என்றால் நம் ஜீவியத்தின் சகல அம்சங்களையும் அவரே ஆளுகை செய்வார். நாம் அசைக்கப்படுவதில்லை. தேவனையே தங்கள் வாழ்வின் மையமாக கொண்டிருப்பவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவரது நீதியையும் தேடுவதற்கே முதலிடம் அளிக்கிறவர்களாய் இருப்பார்கள். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறவர்களாயிருந்து அவரை கண்டடைவார்கள். தானியேலைப் போல உபவாசத்துடன் கூடிய ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் அவருடைய சமூகத்தை நாடி தேடுகிறவர்களாயிருப்பார்கள். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்பது அவர்களுடைய அனுதின அனுபவமாக அமையும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர். அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார் என்று ஆண்டவர் செப்பனியா 3:17 வாக்கு கொடுக்கிறார் அல்லவா? இந்த வாக்கு யாருக்கு? அவருடைய முகத்தையே தேடுகிறவர்களுக்கு. அருமையான தெய்வ பிள்ளையே, அவருடைய முகத்தையே நாம் தேடுகிறவர்களாக இந்த வாக்கு தத்தத்துக்கு சொந்தக்காரர்களாக நாம் இருக்கின்ற பொழுது அவர் என்னுடையவர்கள் என்று சொந்தம் பாராட்டுகிறார். அவர்களை சுற்றிலும் என்னதான் சம்பவித்தாலும், பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், பர்வதங்கள் அதிர்ந்தாலும், மிகவும் விகற்பமான அச்சுறுத்தும் சூழ்நிலைகளிலும் கூட சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்ற அறிக்கையோடு கூட கர்த்தருக்குள்ளாக அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று நீங்களும் நானும் அறிந்து கொள்ள முடியும். செபிப்போமா? கிருபை நிறைந்த ஆண்டவரே, எங்கள் கர்த்தாதி கர்த்தாவே, உம்மையே எங்களுடைய வாழ்வின் மையமாக கொண்டு நாங்கள் ஜீவிக்கின்ற பொழுது அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். ஆம் அப்பா, உம்முடைய கிருபையை சார்ந்து நாங்கள் வாழுகிறவர்களாக இந்த உலகத்தினுடைய அசைக்கப்படாதது என்று சொல்லக்கூடிய காரியங்களை நாங்கள் தூர எறிந்துவிட்டு எங்கள் தேவன் கண்மலையாக இருக்கிறார், அவரிலே இருக்கிறோம், நாங்கள் அசைக்கப்படுவதில்லை என்ற உறுதியான அந்த சத்தியத்திற்கு நாங்கள் சாட்சிகளாக ஜீவிக்க எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு கிருபை புரிவீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.